ஏழாவது எட்டாவது படிச்சுங்கிறாங்க அவங்க சாகும்போது. யாரு? என் வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னது? முத்து. பேர்லாம் சொல்லக்கூடாது தானே? சொல்ல மாட்டேன் உயிரோடு இருந்தா. உயிரோட இருந்தா சொல்ல. செத்து போயிட்டாரு அதனால சொல்றீங்களா? சொல்லி ஆகணும். ஆமா ஆமா. பேர் என்னது உங்க வீட்டுக்கார் பேரு? முத்துமா. முத்து. நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? என்னன்னு கூப்பிடுவீங்க? அவர் என்னன்னு கூப்பிடுவீங்க? ஐ என்னங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. அது எப்படி சொல்லுவீங்க? வா போன்னு தான் சொல்லுவோம். ஐ ஓய் சாப்பிடு சோறு தின்னு அப்படியா? சரி இது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? இட்லி. அது இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? அதாவது காலை உணவு என்ன சொல்லணும்? அதெல்லாம் எனக்கு தெரியுமா? பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட். அதெல்லாம் சொல்ல தெரியாது போ. பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் பிரேக். இப்போ நான் துண்டுறமா வேணாவா? துண்ணுனே பேசுங்க. பிரேக்ஃபாஸ்ட். அதெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு போ. நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லுங்க. பிரேக். எனக்கு வேணாமா? பிரேக். வேற போய் மிளகா அரைக்க நான் காய வச்சுட்டு வந்துக்கிறேன். சரி அரைக்கலாம் அரைக்கலாம். பிரேக். 1500 மிளகா அரைக்கா? மிளகா வாங்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு அது எவ்வளோ தப்பாங்களோ? எத்தனை வருஷம் வரும்? 1 கிலோ மிளகா வருஷம் கணக்குலையா வரும்? அப்போ சொல்கிறீங்க என்ன 1 கிலோ மிளகா 1.5 கிலோ தனியா அதுக்கு 1500 ஆச்சு. மீதி மிளகு ஜீரகம் சுக்கு பெருங்காயம் அதெல்லாம் உங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா எதுக்கு எழுதுறீங்க இங்கே? ஆஹா அதுக்கெல்லாம் 1500 ஆகாது. ஒரு 500 600 ஆகும். போய் வாங்கி நான் கொடுக்குறேன். சரி கொடுங்க வாங்கி வரேன். மிளகா மசாலா மொத்தம் வாங்கி வரணும். சோம்பு கடுகு மிளகு ஜீரகம் மஞ்சள் பருப்பு. என்ன பருப்பு? துவரம் பருப்பு எல்லாம் வாங்கி வரணும். சரி சரி வாங்கி வரேன். கொடுங்க காசு கொடுங்க. 1200 கொடுங்க. ஏன் 1000 ரூபாய் கேட்குற? 500 ரூபாயில் வாங்கி வருவோம். நீ 600 வாங்கி வரேன்னு அதை அப்படியே டபுளாக கேட்குறேன். கொடுப்பாரு லாரன்ஸ். சரி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க. பிரேக் பிரேக். ஏட்டப்போம்மா பிரேக்ஃபாஸ்ட் சொன்னால் தான் போவேன், இல்லைன்னா ஜூம் போவேன். என்னால் சொல்ல முடியாது. ஜூம் மூக்குத்தி மட்டும் தனியாக வரும் ஜூமில். பிரேக் த ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட். அந்த அளவுக்கு படிக்கல நான். ஏட்டப்போ பிரேக்ஃபாஸ்ட் தெரியாதுன்னு சொன்னால் விட்டுடணும். போ அப்பலாம். ஐயோ பாவம் அங்கேயும் சொக்கம்மாவை பின்தொடரும். கடைசி வரையும் பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாதுன்னா விட்டுடணும். நான் தான் சொல்லி கொடுக்குறேன்ல. நான் தான் சொல்லி கொடுக்குறேன்ல. சொல்ல கூட எனக்கு நாக்கு சொல்லாது. நாக்கு அழகாக சொல்லுங்க பாப்போம். வருதா இல்லையான்னு பார்க்கலாம். பிரேக். பிரேக் இன்னும் வராது. பிரேக் அதான் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே. பிரேக் பிரேக் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் அவ்வளோ. பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சத்தமா பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். இதுக்கு போய் வராதுன்னு சோத்து தூக்கின்னு எடைய ஓடுறேன். பாய் பாய் போ. அப்புறம் பார்க்கலாம். கூப்பிட்டு வாய்ந்து கூப்பிட்டு போய் போ. சிரி ஒரு சிரிப்பு சிரி.